வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு அரங்கத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நடக்கும் முதல் போட்டியில் 500 காளைகள் 300 வீரர்கள் பங்கேற்பு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடியதற்கான சான்று என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை நிறைவேறி இருப்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வரவேற்பு. தேர்தல் வரும் நேரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக விருது அறிவிப்பு என ராஷ்டிரிய ஜனதாதளம் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது அசாம் போலீசார் வழக்கு பதிவு. யாத்திரையின் போது வன்முறையை தூண்டியதால் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விளக்கம். அரசியல் சூழ்ச்சி காரணமாக சேது சமுத்திர திட்டம் முடக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சி என்றும் விமர்சனம். தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால்தான் முழுசா கட்டி முடிக்கப்படாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நிகழ்வு ஆன்மீகம் சார்ந்ததே என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. மத அரசியலை முன்னிறுத்தும் நிகழ்வா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் என்றும் விளக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. நேதாஜி இல்லை என்றால் 1947இல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்றும் கருத்து. If I say that if Netaji were not there, India would not have become free in 1947. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுக நகராட்சி தலைவி. மதுரை தெற்கு மாவட்ட திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் உள்ளிட்டோரும் இணைந்தனர். கிளாம்பாக்கத்தில் பார்க்கிங் வசதி செய்து தரும் வரை கோயம்பேட்டிற்கு பயணிகளை அழைத்து வர அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. மக்களவைத் தேர்தலில் வைகோ போட்டியிடவில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. திமுகவிடம் கேட்கப்பட உள்ள தொகுதிகள் குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடர்பாக மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. கமலின் சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என அக்கட்சியின் துணைத் தலைவர் அறிவிப்பு. ஆந்திர அமைச்சர் ரோஜா மீது பெண் கவுன்சிலர் பரபரப்பு புகார். நகர்மன்ற தலைவர் பதவி வாங்கித் தருவதாக 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான இறக்குமதி வரியை 11% 15% உயர்த்தியது மத்திய அரசு. உள்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனு இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சி மணப்பாறை அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது. 7000 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார்.
மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்டுள்ள அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை 10 மணிக்கு திறந்து வைக்க உள்ளார். அலங்காநல்லூர் அருகேயுள்ள கீழக்கரை கிராமத்தில் 16 ஏக்கரில் 44 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 3 தளங்களாக நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. விளையாடுவதற்கான களம் அரைவட்ட வடிவில் 500 அடி பரப்பளவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே நேரத்தில் 4500 பேர் போட்டிகளை பார்த்து ரசிக்கலாம். அரங்கத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. அதற்காக 500 காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத காலங்களில் பிற விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு அரங்கம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார். நாட்டின் மிகவும் உயரிய விருதான பாரத ரத்னாவுக்கு உயரிய சேவை செய்வோர் மற்றும் தங்களது துறையில் அற்புதமாக செயல்படுவோர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்நிலையில் மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். பீகாரின் சம்ஸ்திபூரில் 1924ஆம் ஆண்டில் பிறந்த கர்பூரி தாக்கூர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். பின்னர் சோசியலிச கட்சியில் சேர்ந்த அவர் 1952ஆம் ஆண்டில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு பீகார் முதலமைச்சராக 2 முறை பதவி வகித்த அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். 1978ஆம் ஆண்டில் அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 26% இடஒதுக்கீடு கிடைக்க சட்ட நடவடிக்கை எடுத்தார். இவரது முயற்சிகள் காரணமாக பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல் குழுவின் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டது. 1988ஆம் ஆண்டில் காலமான கர்பூரி தாக்கூர் லாலு பிரசாத், ராம்விலாஸ் பாஸ்வான், நிதிஷ்குமார் போன்ற பீகாரின் முக்கிய தலைவர்களுக்கு வழிகாட்டி என்று அழைக்கப்பட்டவர். கர்பூரி தாக்கூர் மறைந்து 35 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு பாரத ரத்னா விருது அறிவித்துள்ளது. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அவரது ஐக்கிய ஜனதா தள கட்சியும் நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசு நல்ல முடிவு எடுத்துள்ளதாகவும் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்க கோரிக்கை வைத்ததாகவும் அந்த கோரிக்கை நீண்ட காலத்திற்கு பிறகு நிறைவேறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கர்பூரி தாக்கூர் வாழ்ந்த காலத்தில் பாஜக அவரை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாகவும் பாஜகவின் 9 ஆண்டுகால ஆட்சியில் கர்பூரி தாக்கூரை மறந்துவிட்டு தேர்தல் வரும் நேரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் மிர்துஞ்செய் திவாரி குற்றஞ்சாட்டியுள்ளார். कर्पूरी ठाकुर जी को भारत रत्न देने का फैसला केंद्र सरकार ने किया है. जो बीजेपी कर्पूरी ठाकुर जी को जीते जी गाली दे रही थी, 9 वर्षों तक याद नहीं आया. ये तो हम लोगों के दबाव में हमारे नेता आदरणीय लालू प्रसाद जी, हमारी पार्टी लगातार इस मांग को कर रही थी कि भारत रत्न मिलना चाहिए. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சமூக நீதியின் கலங்கரை விளக்கமான ஜன்நாயக் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க இந்திய அரசு முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மதிப்புமிக்க அங்கீகாரம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடிய தலைவரும் சமத்துவம் மற்றும் அதிகாரம் அளிப்புக்காக உறுதியாக நின்றவருமான அவரது நீடித்த முயற்சிகளுக்கு ஒரு சான்று என பாராட்டியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் கர்பூரி தாக்கூர் என்பது குறிப்பிடத்தக்கது.